குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் முதல் இன்று வரை கோவை மட்டுமல்லாது தமிழகம் மற்றும் அண்டை மாநிலங்களில் கூட நடந்து கொண்டிருக்கக்கூடிய பயங்கரவாதத்துக்கு காரணமான ஒரு பயங்கரவாதி அல்லுமாவினுடைய தலைவர் 1998 குண்டுவெடிப்பிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதுபெரும் தலைவர் முன்னாள் துணை பிரதமர் அவர்களுடைய பொதுக்கூட்டத்திலே திட்டமிட்டு மிகப்பெரிய ஒரு குண்டுவெடிப்பை நிகழ்த்திய ஒரு பயங்கரவாதி தான் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த மதத்தின் அடிப்படையிலே இஸ்லாம் மதத்தினுடைய அடிப்படையிலே ஒரு இயக்கம் ஆரம்பித்து பல்வேறு இளைஞர்களை தீவிரவாதி ஆக்கிய ஒரு நபர். அந்த நபர் நேற்றைய தினம் மரணமுற்றான். அதற்கு முழு ஒத்துழைப்பு இந்த கையாளாகாத திராவிட முன்னேற்றக் கழகம் அரசானது கொடுத்து கொண்டிருக்கிறது. அதனுடைய காவல்துறை இன்றைய தினம் அந்த சவ ஊர்வலத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஒத்துழைப்பை நல்கி கொண்டிருக்கிறது. அவங்களுடைய நோக்கத்தை, அவங்களுடைய பயங்கரவாத சிந்தனைக்கு இந்த காவல்துறையும் அரசாங்கமும் சாதகமாக இருந்து கொண்டிருக்கக்கூடியது மிகப்பெரிய ஒரு வேதனையாக இருக்குது. பல லட்சம் வாழக்கூடிய இந்த கோவையிலே, தமிழகத்திலே பல கோடி மக்கள் இருக்கக்கூடிய இந்த தமிழகத்திலே அமைதி பூங்கான்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை கடந்த பல வருஷமாக இந்த இஸ்லாமிய அமைப்புகள் மாற்றிக்கொண்டிருக்கிறது. அது இன்னும் அதிகமாக ஆகக்கூடிய அளவில் இன்றைய தினம் இந்த பயங்கரவாதிகள் ஒன்று சேர்ந்து மிகப்பெரிய ஒரு சதி ஊர்வலத்தை நடத்துவதற்கு தயாராக இருக்கிறார்கள். இந்த ஒட்டுமொத்த கோயம்புத்தூரில் 60 பேர் செத்து இருக்கிறாங்க, 200 பேர் ஊனமாக இருக்கிறாங்க, பல ஆயிரம் கோடி சொத்து பறிபோயிருக்குது. 20 ஆண்டுகள் கோயம்புத்தூரினுடைய வளர்ச்சியை பின்னுக்கு தள்ள ஒரு மிகப்பெரிய பயங்கரவாதி. அந்த பயங்கரவாதியினுடைய சாவை மிகப்பெரிய தியாகியாக சித்தரித்து இன்னைக்கு இந்த காவல்துறை அந்த ஊர்வலத்துக்கு அவனுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்கன்னு சொன்னாக்கா கோவையில் சட்டம் ஒழுங்கு செத்து போச்சுன்னு ஒரு அர்த்தம். திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கமும் இந்துக்களுக்கு, குறிப்பாக கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு அநீதி விளைவிச்சிட்டு இருக்கிறாங்க. 2 அரசாங்கமும் அவங்க ரிலீஸ் பண்ணலாம், 20 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கக்கூடிய பயங்கரவாதியை ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லி அவங்க சட்டமன்றத்தில் மசோதா தாக்கல் பண்ண காரணத்தினால கவர்னருடைய பார்வைக்கு இது வைக்கப்பட்டுள்ளது. கவர்னர் அதுக்கு சரியான பதில் சொல்லாத காரணத்தினால அதை மையமாக வச்சு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க, பெயில் வாங்குறாங்க. ஒரு முறை சுப்ரீம் கோர்ட்னால அவங்களுக்கு பெயில் கொடுக்கப்பட்டது. ஆனால் அதுக்கு பிறகு ஒவ்வொரு தடவையும் ஹைகோர்ட்டில் அந்த பெயிலை காரணமாக வச்சு 3 மாதத்துக்கு அவங்க இடையில் பரோலில் பெயிலே இருந்துட்டு இருக்கிறாங்க. இது இதுவரைக்கும் தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவிலே எந்த ஒரு பயங்கரவாதிக்கும் இது போன்ற ஒரு பெயில் கொடுக்கப்பட்டதே கிடையாது. ஆனால் அங்கிருந்து நடந்து கொஞ்சம் 5 கிலோமீட்டர் அந்த ஊர்வலம் கோவையினுடைய மையப்பகுதி, பாதி தூரம் நடந்து வராங்க, பாதி தூரம் இருசக்கர வாகன பேரணியாக வராங்க. கோயம்புத்தூரில் எந்த அரசியல் கட்சிக்கும் சுதந்திர தினத்துக்கு இருசக்கர வாகன பேரணிக்கு பொது இடங்களில் கொடுக்கறதில்ல. தனியாக நம்மளுடைய நேரு ஸ்டேடியம் மாதிரி ஒரு இடத்துல கொடுப்பாங்க, மக்கள் நடமாட்டம் இல்லாத ரேஸ்கோர்ஸ் பகுதி மாதிரி கொடுப்பாங்க. இந்த சிட்டியினுடைய மையப்பகுதியில் கொடுக்கவே மாட்டாங்க. ஆனால் அவங்க சவ ஊர்வலத்துக்காக கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. அப்படி கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்கனாக்கா அது மிகப்பெரிய ஒரு துரோகம் கோவை மக்களுக்கு. அதே மாதிரி தடை செய்யப்பட்ட இயக்கம், அத்தனை தீவிரவாத இயக்கமும் PFI உட்பட அத்தனை தீவிரவாத இயக்கமும் அதனுடைய நிர்வாகிகள் இன்றைக்கி ஒன்று சேர்ந்துருக்கிறாங்க. இவங்கெல்லாம் ஒன்று சேரும்போது சட்டம் ஒழுங்கு என்ன ஆகுன்னு பத்திரிகை சகோதரர் நீங்கள் சொல்லுங்கள். மிகப்பெரிய ஒரு பேராபத்து கோயம்புத்தூருக்கு வரப்போகுது. இவெல்லாம் தனித்தனியாக இருந்தாலே மிகப்பெரிய கலவரத்தை உண்டு பண்ணுவான். இன்றைக்கெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரே இடத்துல இருக்கிறான். இவன் உள்ளே இருந்தால் என்னாச்சு? 20 ஆண்டு காலமாக ஜெயிலில் இருந்து பல்வேறு சதி திட்டங்கள் தீட்டி பல்வேறு மாநிலங்கள், அது மட்டும் இல்லை அண்டை மாநிலமான ஸ்ரீலங்கா உட்பட பல்வேறு இடத்துல குண்டு வெடிப்பு கோயம்புத்தூர்லேருந்து போய் தான் நிகழ்த்தியிருக்கிறாங்க. அவங்களாம் முன்னாள் அல்லுமாவினுடைய உறுப்பினராக இருந்தவங்க, இன்றைய தினம் வெவ்வேறு பெயர்கள் இருந்து கொண்டிருக்கக்கூடியவங்க. அது தடை செய்யப்பட்ட பிறகு வெவ்வேறு இயக்கங்கள் இருந்து கொண்டிருக்கக்கூடியவங்க. இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து இன்றைக்கி ஒன்று சேர்ந்து இருக்கிறாங்க. அது கோயம்புத்தூருக்கு எவ்வளோ பெரிய அச்சுறுத்தல்னு பத்திரிகை சகோதரர்கள் நீங்கள் மக்கள்கிட்ட சொல்லணும். தெரியும், இதே 93வது வருஷம் இதே மாதிரி ஒரு அப்பா பையனுடைய பிரச்சனையில் ஒருத்தர் சாகிறான். அதுக்காக நடந்த ஊர்வலத்தில் இந்துக்கள கடையில் அடித்து ஒடுக்கப்படுது. அதே மாதிரி ஆம்பூரில் நீங்கள் எல்லாமே சமீப காலம் இப்போ நம்ம வாழ்ந்துக்கின்ற சமீப காலத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு இஸ்லாமியை கூட்டிகிட்டு போய் ஒரு போலீஸ் விசாரணை பண்ணுது, அவன் மர்மமான முறையில் செத்து போயிடுறான். ஆனால் காவல்துறை அவனை அடிச்சனால தான் செத்து போகிறான்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொல்லி ஆம்பூரில் அவன் ஊர்வலங்கிற பேரில் மிகப்பெரிய கலவரம் நடத்தி, ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே,
ஏசி, டிஎஸ்பி, எஸ்பி உட்பட பெண் காவலர் அதிகபட்ச அசிங்கப்படுத்தி பல்வேறு போலீஸ்காரங்களை, பல்வேறு வியாபாரிகளை, பல்வேறு பொதுமக்களை மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கு ஆளாக்கி உயிர் போகிற அளவில் தாக்குதல் நடத்தி பல ஆயிரம் கோடி சொத்துக்கள் சேதம் பண்ணி மிகப்பெரிய ஆம்பூர் கலவரம் பண்ணனான். அதே ஒரு கலவரத்தை உண்டு பண்ணுறதுக்காக இன்னைக்கு ஒன்று சேர்ந்திருக்கிறான்.